வணக்கம். நம்மில் பலரும் டயட் முயற்சி செஞ்சிருப்போம். ஆனா அது ஏன் பெரும்பாலும் வேலை செய்யறதில்ல? வாங்க, இன்னைக்கு ஹவு நாட் டு டயட் அப்படிங்கிற புத்தகத்தோட உதவியோட நாம ஏன் எடை போடுறோம் அப்படிங்கிற இந்த நவீன கால மர்மத்தோட உண்மைகளை கண்டுபிடிக்கலாம். சரி, நம்மளோட விசாரணை இந்த ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து தான் தொடங்குது. பல நூற்றாண்டுகளா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்த உடல் பருமன் விகிதம் 1970களுக்கு பிறகு மட்டும் ஏன் திடீர்னு ராக்கெட் வேகத்துல அதிகரிச்சது? இதுதான் நாம முதல்ல தீர்க்க வேண்டிய புதிர். பகுதி 1. எடை அதிகரிப்பின் மர்மம். யோசிச்சு பாத்தீங்கன்னா, இது வெறும் நம்மளோட மன உறுதி, அதாவது வில் பவர் குறைவா இருக்கிறதுனால வந்த பிரச்சனை இல்ல. அப்போ ஏன் இந்த திடீர் மாற்றம் ஒரு பெரிய மர்மமா இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம் வாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். இது நூத்துக்கணக்கான வருஷமா மெதுவா நடந்த ஒரு மாற்றம் கிடையாது. 1970களுக்கு அப்புறம் நடந்த ஒரு திடீர் வெடிப்பு. சோ இது நம்ம வில் பவர் திடீர்னு குறைஞ்சதுனால இல்ல. ஆனா நம்மள சுத்தி இருக்கிற சூழல்ல ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்குன்னு காட்டுது இல்லையா? சரி, அடுத்த பகுதி உணவா அல்லது உடற்பயிற்சியா? இந்த எடை அதிகரிப்பு கேஸ்ல உண்மையான குற்றவாளி யாரு? நாம சாப்பிட்ற சாப்பாடா இல்ல நாம உடற்பயிற்சி பண்ணாததா? வாங்க, ரெண்டு பக்கமும் இருக்கிற ஆதாரங்களையும் ஆராயலாம். ஓகே, சோ இங்க ரெண்டு முக்கிய சந்தேக நபர்கள் இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம இப்போலாம் ரொம்ப சோம்பேறி ஆயிட்டோம், உடற்பயிற்சியே பண்றதில்ல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இல்ல நம்ம சாப்பிடுற உணவே முழுசா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பெரிய பெரிய உணவு நிறுவனங்கள் எப்போதுமே மக்கள் உடற்பயிற்சி பண்ணாததைத்தான் கை காட்டுவாங்க. இத பாருங்களேன், பெப்சிகோவோட முன்னாள் சிஇஓ என்ன சொல்றாருன்னு. எல்லா நுகர்வோரும் உடற்பயிற்சி செஞ்சா உடற்பருமனே இருக்காது. பாத்தீங்களா எவ்வளவு தந்திரமா பழிய நம்ம மேல போடுறாங்கன்னு. அவங்க விக்கிற பொருட்களை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம நீங்க தான் உடற்பயிற்சி பண்ணலன்னு சொல்றது எவ்வளவு சுலபம்னு பாருங்க. ஆனா உண்மையான ஆதாரங்கள் வேறொரு பக்கம்தான் இருக்கு. ஆமா, நம்மளோட உடல் உழைப்பு குறைஞ்சிருக்கு தான், அதை ஒத்துக்கலாம். ஆனா வாஷிங் மெஷின், கார்கள்னு நம்ம வாழ்க்கைய மாத்தின பெரிய விஷயங்கள் எல்லாமே 1970களுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அப்போ அந்த திடீர் எடை அதிகரிப்புக்கு இது காரணமா இருக்க முடியாது இல்லையா? சோ இந்த வழி தப்பானது. ஆய்வுகள் எல்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? ரொம்ப தெளிவா சொல்லுது. எடை அதிகரிப்புக்கு நம்ம உடற்பயிற்சி செய்யாததை விட நம்ம சாப்பிடுற அதிகப்படியான கேலரிகள் தான் பெரிய பங்கு வகிக்குது. தப்பா நினைச்சுக்காதீங்க, உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா நம்ம கேஸ்ல முக்கிய குற்றவாளி நாம சாப்பிடுற நவீன கால உணவு தான். சரி, இப்போ நாம 3வது பகுதிக்கு வந்துட்டோம். நவீன உணவுகளின் தந்திரம். நம்ம கவனம் இப்போ உண்மையான குற்றவாளி மேல திரும்புது. நம்ம உணவுச் சூழல் எப்படி நமக்கே எதிரா ரொம்ப தந்திரமா வடிவமைக்கப்பட்டிருக்குங்கிற உண்மையை இப்போ பார்க்க போறோம். இந்த பரிணாம பொருத்தமின்மைங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம மூளை இன்னும் ஒரு குகை மனிதனோட மூளை மாதிரி தான் யோசிக்குது. அன்னைக்கு சாப்பாடு கிடைக்கிறதே கஷ்டம். அப்போ அதிகமா கேலோரி இருக்கிற உணவை தேடி சாப்பிட்டது தான் உயிர் வாழ உதவுச்சு. ஆனா இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் முழுக்க உணவு கொட்டி கிடக்கு. இப்போ அதே பழக்கம் நமக்கே வினையா மாறிடுச்சு. புத்தகத்துல இருக்கிற இந்த ஓமை வாவ் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு பாருங்க. கடல் ஆமை குஞ்சுகள் பிறந்த உடனே நிலாவோட வெளிச்சத்தை பார்த்து கடல்ல நோக்கி போகும். ஆனா இப்போ செயற்கை விளக்குகளை பார்த்து தப்பா போகுதாம். அதே மாதிரிதான் நம்ம மூளையும் இந்த நவீன உணவு உலகத்துல தப்பான சிக்னல்களால ஈர்க்கப்படுது. இந்த தப்பான சிக்னல்களுக்கு புத்தகத்துல ஒரு பேர் வச்சிருக்காங்க, சிஆர்ஏபி உணவுகள். சிஆர்ஏபினா கேலரிஸ் ரிச் அண்ட் ப்ராசஸ்ட், அதாவது அதிக கலோரி கொண்ட மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள். இந்த உணவுகள் தான் அந்த செயற்கை விளக்குகள். இது நம்ம குகை மனிதன் மூளையை ஏமாத்தி நம்மள அடிமையாக்குது. ஒரு நல்ல முழு உணவு எப்படி கிராப் உணவா மாறுதுன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, முழு கோதுமையை எடுத்துக்கிறாங்க, அதை பெரிய பெரிய தொழிற்சாலையில பதப்படுத்துறாங்க. அதுல இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான நார்ச்சத்தை அது முழுசா எடுத்துடுறாங்க. கடைசியில என்ன மிச்சம் இருக்கு? சத்தே இல்லாம வெறும் கலோரிகள் மட்டும் இருக்கிற வெள்ளை மாவு. இதோ இங்கதான் அசல் தந்திரமே இருக்கு. உணவு நிறுவனங்கள் உப்பு, சர்க்கரை மற்றும் கொழுப்புன்னு ஒரு 3 ஆயுதங்களை பயன்படுத்துறாங்க. இத வச்சு நம்ம மூளைய நேரடியா தாக்குற மாதிரி சூப்பர் ஸ்டிமுலேட்டிங் உணவுகளை வடிவமைக்கிறாங்க. அதை சாப்பிட்டோம்னா திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணும். இது வெறும் சுவை இல்ல, இது ஒரு அறிவியல். அதனாலதான் மன உறுதியை மட்டும் வச்சு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, இப்போ பிரச்சனைய பத்தி ஆழமா பார்த்துட்டோம். அடுத்த பகுதி எளிய மற்றும் சக்தி வாய்ந்த தீர்வுகள். இப்போ தீர்வுகளை பத்தி பேசலாம். அவங்க அறிவியலை வச்சு நம்மள ஏமாத்துனாங்க இல்லையா? நாம அறிவியலை வச்சே அதை முறியடிப்போம். இந்த நம்பரை பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அதிர்ச்சியா இருக்கும்.
அமெரிக்காவுல 100ல 99 பேர், ஆமா 99% அவங்க குறைந்தபட்ச தேவைக்கு கூட முழு தானியங்களை சாப்பிடுறது இல்லையா. அதாவது கிட்டத்தட்ட யாருமே சாப்பிடுறது இல்லைன்னு தான் அர்த்தம். அந்த முழு தானியங்கள்ல தான் நம்ம எடையை குறைக்கிற ரகசியம், நார்ச்சத்து இருக்கு. பதப்படுத்தப்பட்ட உணவுகள்ல இருந்து அவங்க தூக்கி போடுற அந்த நார்ச்சத்து தான் நம்ம எடையை கட்டுப்படுத்துறதுல ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி. ஏன் தெரியுமா? ஒன்னு, அது நம்மள மெதுவா சாப்பிட வைக்கும், சோ மூளைக்கு வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு சிக்னல் போக நேரம் கிடைக்கும். 2, அது வயித்தை நிரப்பி பசி இல்ல அப்படிங்கிற உணர்வை கொடுக்கும். 3, நம்ம குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களுக்கு இதுதான் சாப்பாடு. ஓகே, சோ நம்ம முதல் கருவி நார்ச்சத்து. இப்போ நம்ம 2வது சக்தி வாய்ந்த கருவி குறைந்த கேலரி அடர்த்தி உள்ள உணவுகளை தேடி சாப்பிடுறது. இதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க பட்டினி கிடக்காம வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டு கூட எடையை குறைக்கலாம். ஒரு நிமிஷம், இந்த அட்டவணையை பாருங்களேன். 100 கிராம் குக்கீஸ்ல 500 கலோரிகள் இருக்கு. ஆனா அதே 100 கிராம் காளான்ல வெறும் 22 கலோரிகள் தான். கற்பனை பண்ணுங்க, நீங்க மாட்டு இறைச்சிக்கு பதிலா காளான் சாப்பிடுறீங்க. சாப்பிட்ற அளவு ஒண்ணுதான், ஆனா கலோரிகள் பாதியா குறைஞ்சிடும். இதுதான் அந்த மேஜிக். வயிறும் நிறையும், எடையும் குறையும். சரி, இப்போ கடைசி பகுதி, உங்கள் அன்றாட தேர்வு. நம்ம விசாரணைய இப்போ நம்ம சமையலறைக்கு, நம்ம தட்டுக்கு கொண்டு வருவோம். தினமும் நாம எடுக்கிற உணவு தேர்வுகளை ஒரு புது கண்ணோட்டத்துல பார்க்க போறோம். இந்த கேள்விய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கே தெரியாம நம்ம தேர்வுகளை எவ்வளவு சுலபமா பாதிக்க முடியும்னு ஆராய்ச்சி சொல்லும்போது, தேர்வு சுதந்திரம் என்பதற்கு என்ன அர்த்தம்? நாம நினைக்கிறோம் நாம தான் முடிவு பண்றோம்னு, ஆனா உண்மை அதுதானா? சோ அடுத்த தடவை நீங்க சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பொருளை எடுக்க போகும்போது ஜஸ்ட் ஒரு செகண்ட் நில்லுங்க. உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேளுங்க. ஏன் தட்டுல இருக்கிறது ஏன் முடிவா, இல்ல என்ன ஏமாத்துற ஒரு தந்திரமா? இப்படி யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வெறும் ஒரு நுகர்வோரா இருக்க மாட்டீங்க, உங்க ஆரோக்கியத்தோட துப்பறிவாளரா மாறிடுவீங்க. இந்த ஆழமான விஷயத்த பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இனி நீங்க சாப்பிடுற சாப்பாட்ட ஒரு குற்ற உணர்வோட பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா ஒரு துப்பறிவாளரோட ஆர்வத்தோட பாருங்க. இந்த விழிப்புணர்வு நம்ம எல்லாருக்கும் தேவை. சோ கண்டிப்பா இத உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோட பகிர்ந்துக்கோங்க. நன்றி.